வணக்கம். தேடல் பொதுத் தகவல் என்ற யூடியூப் சேனல்ல இன்று ஒரு குட்டி கதை. இது மருது சகோதரர்களைப் பற்றியது. மருது சகோதரர்கள் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து வேலு நாச்சியாருடைய தளபதிகளாக இருந்தவங்க தான் மருது சகோதரர்கள் அப்படின்றாங்க. வேலு நாச்சியாருடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பகுதிய குறிப்பாக வந்து சிவகங்கையில காளையர் கோவில் பகுதிய வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து மருது சகோதரர்களுக்கு வருது. அப்படி வரும் பட்சத்தில், ஆ குறிப்பா வந்து மருது சகோதரர்கள் பெரிய மருது, சின்ன மருது. குறிப்பாக வந்து சின்ன மருது வந்து சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அவருக்கு வந்து கோபம் அதிகமா வருமாம். சரிங்களா? கோபம் வந்து அதிகமா வருமாம். இருந்தாலும் கூட அண்ணன் சொன்னா வந்து கோபத்தை வந்து அடைக்கக்கூடிய வகையில வந்து அவருடைய எண்ணங்கள் வந்து இருந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில, அந்த காளையர் கோயில் பகுதியில வந்து ஒரு பெரிய தேரு செய்யணும். அந்த தேர் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பா வந்து நல்லா இருக்கணும், போற்றத்தகுந்ததா இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நெனைக்கிறாங்க. அந்த காளையர் கோவிலை வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. தேரை செய்வதற்கான ஆட்கள் வந்து தேவைப்படும் பட்சத்தில யாருமே அங்க கிடைக்கல. பக்கத்து கிராமத்திற்கு சென்று என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தேர் செய்பவர வந்து கூட்டு வராங்க. அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு தேர்வு செய்யறதுக்கு முன்னாடியும் அவங்களுடைய வேலைப்பாடுகள் செய்து, ஒரு சின்ன ஜோசியம் மாரி வந்து அவரு பார்க்குறாரு. "என்னால வந்து உங்க ஊருக்கு வந்து தேர் செய்ய முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அப்படி சொல்ற பட்சத்தில வந்து, அங்க வந்து கட்டாயப்படுத்தப்படுறாரு அவரு. "நீங்க வந்து கட்டாயமா செஞ்சு தான் ஆவணும்" அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருது வந்து அவர கட்டாயப்படுத்துறாரு. அந்த தேர் செய்பவர் என்ன சொல்றாருன்னா, "நான் உங்களுக்கு வந்து தேர் செய்றேன். ஆனா, எந்த ஒரு நான் என்ன கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொல்லும் பட்சத்தில, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, "சரி நீங்க என்ன கேட்டாலும் நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருது சொல்றாரு. அப்படி சொல்லும் பட்சத்தில, அவரு என்ன பண்ணாரு, தொடர்ந்து வந்து தேர வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஸ் ஸ் தேர வந்து செஞ்சு முடிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில வந்து தேர வந்து செஞ்சு முடிக்கிறாரு. முடிச்ச பிறகு அவரு என்ன பண்றாருன்னா, "நான் தேர் செஞ்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெளம்பி போயிர்றாரு. எந்த ஒரு பொருளையும் வந்து அப்போ வாங்கல. சரிங்களா? இவங்களும் குடுக்க வந்து மறந்துடுறாங்க. பிறகு என்ன பண்றாங்கனாக்கா, அந்த தேருக்கான ஒரு பூஜைய செஞ்சு, அந்த தேர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யார பெரிய மருத வந்து உட்கார வச்சுட்டு தேர வந்து இழுக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இழுக்குறாங்க. ஆனால், அந்த தேர் வந்து ஒரே ஒரு இன்ச் கூட நகரவே இல்ல. அப்ப எல்லோருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃப்யூஷன் ஆவுது. சரிங்களா? என்னடா இது தேர் வந்து எவ்வளோ இழுத்தோம், நகரவே இல்லையே! அப்படின்னு சொல்ட்டு. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து என்ன நெனைக்கிறாரு, தேர்வு செய்தவருக்கு வந்து ஏதாவது நம்ம குடுத்துருக்கணும் இல்லையா? அதனால வந்து அந்த தேர் வந்து நகர மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடடா! அத மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருது என்ன பண்றாருன்னா, அந்த தேர் செய்தவர போய் கூட்ன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்ன்னு வராரு. அப்படி கூட்ன்னு வரும்போது, அவர் கூட்டாந்து நிறுத்துனோனே, "ஐயா இந்த மாரி வந்து தேர் செஞ்சுட்டு போனீங்க. ஆனா எந்த நிலையில வந்து அந்த தேர் வந்து நகரவே மாட்டேங்கிறது." "சரிப்பா, நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன கேட்டாலும் நீங்க தரேன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால இப்ப நான் கேட்கறத நீங்க கண்டிப்பா தரணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த தேர் செஞ்சவரு. "ஒண்ணும் இல்ல. அந்த தேர்ல முதல்ல நான் தான் உட்காரணும்." அப்படின்னு சொல்றாரு. இது வந்து 2 பேருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெரிய மருதும் சரி, சின்ன மருதுக்கு வந்து ஓவரா வந்து கோவம் வருது. அப்படி கோவம் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, 2 பேருமே எதிர்ப்பு தெரிவிச்சு, இருந்தாலும் நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன கேட்டாலும் நாங்க தரோன்னு சொன்னோமா இல்லையா? நீங்க தரேன்னு தானே சொன்னீங்க. நான் என்ன கேட்டாலும் நீங்க தரேன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால வந்து கட்டாயம் என்ன தான் நீங்க உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து அந்த தேர்வு செஞ்சவர வந்து உட்கார வச்சு ஊர் ஜனமே வந்து இழுக்குறாங்க. அப்படி இழுக்கும்போது ஒரு தெரு முனையில போகும்போது அந்த தேர் வந்து தவறி கீழ விழுந்து, அவர் வந்து உயிர் போகக்கூடிய நிலையில இருக்கிறாரு. யாருன்னா, அந்த தேர் செஞ்சவரு. அப்போ வந்து சின்ன மருதுகிட்ட அவர் வந்து சொல்றாரு, "ஐயா என்னம்மா இந்த மாரி நீங்க விழுந்துட்டீங்களே" அப்படின்னு சொன்னோனே, "அதுதான் வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்க ஊருக்கு வந்து நான் தேர் செய்ய மாட்டேன்னு சொன்னனே. ஆனா நீங்க வந்து கேட்கவே இல்ல. நீங்க வந்து தேர் செய்யணும்னு சொன்னீங்க. அதை மீறியும் நான் வந்து தேர் வந்து செஞ்சேன். அப்படி நான் செய்யும்போது என்ன நடைபெறும், இந்த மாரி வந்து விபத்து ஏற்படும்ன்றது என்னுடைய ஜோசியத்தில வந்து சொல்லிருந்துச்சு. அந்த விபத்துன்னு பார்க்கும்போது, நானே வந்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைய வந்து நான் இங்க உருவாக்குறேன். நான் போனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்க அண்ணன் போயிருந்தா, இந்த நாட்டிற்கு வந்து மன்னர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை காப்பாற்றிய பெருமையும், அதே மாரி வந்து ஒரு சில விஷயங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல செய்யாம இருப்பது வந்து நல்லது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாருன்னா, அந்த தேர் செஞ்சவர் வந்து இறந்து போயிர்றாரு. சரிங்களா? கட்டாயம் வந்து இந்த கதை வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுதான் ஒரு விஷயத்த வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு போகாம, மேலும் மேலும் அத கட்டாயப்படுத்தும்போது, அது விபத்துல முடியுது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தேர செஞ்சவர் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மன்னரை பெரிய மதுரை வந்து காப்பாற்றிய பெருமை வந்து அவரை வந்து சாருது. சரிங்களா? இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால், கட்டாயம் வந்து
நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் புதிய புதிய தகவலை. சரிங்களா? அதேமாரி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.